ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்டு 1 நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. நாளைக்குனா என்ன டேட்டு அப்படின்னு பாருங்க. 20ஆம் தேதி, அதாவது மண்டே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்க போகுது. ரவுண்டு 1 மாணவர்கள் யார் அப்படின்னா 200லேருந்து 171.33 முடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் எதுலேருந்து எது முடி கூப்பிட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 37,976 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ரவுண்டு 2, ரவுண்டு 3 அந்தந்த டேட்டுக்கு தான் பண்ணணும். ரவுண்டு 1காரங்க இந்த ரேங்க்குள்ளே இருக்க பசங்க மட்டும்தான் நாளைக்கு பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே, கன்ஃபியூஸ் இல்லை. நாளைக்கு யாருக்குமே வேலை இல்லை. இந்த பசங்களுக்கு மட்டும்தான் லிங்க் ஓப்பன் ஆகும். இதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனுக்கும் ஓப்பன் ஆகும். 7.5 ஜென்ரல் 2 லிங்க் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. சரி, அதை பற்றி விரிவாக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவுண்டு 1 போட்டி எப்படி இருக்கும், கேட்டகரி வைஸ் எப்படி இருக்கும், எந்த இடத்துல போட்டி ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ வைக்கணும்னு சொல்ல போகிறேன். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நீங்கள் எங்கே போகணும், என்ன பண்ணணும், இந்த 14 நாள் என்ன பண்ணணும், 14 டேஸ் ப்ராசஸில் என்ன பண்ணணும், ஜூலை 20லேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல் விரிவாக்கமாக இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எந்த தொந்தரவும் கிடையாது. வீட்டிலே உட்காந்து பண்ணிவிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு எங்கே போகணும், டிஎஃப்சி போகணுமா, காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணுமா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு எல்லாம் நீட்டாக பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ரவுண்ட் 1 மாணவர்கள் பேனிக்காக வேண்டவே வேண்டாம், தைரியமாக இருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு நடக்க போகிற கவுன்சிலிங், அதாவது ஜூலை 20ஆம் தேதி நடக்க போகிற ரவுண்ட் 1 கவுன்சிலிங்க்கு காலையில் லைவ் வருவேன். ஸோ லைவில் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நான் கிளியர் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் உங்களுக்கு டைம் தராங்க. எவ்வளோ நாள்? 20, 21, 22 3 நாள் டைம் தராங்க. 3ஆவது நாள் 22ஆம் தேதி 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். 5 மணிக்குள்ளே, காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகிடுது. 22ஆம் தேதி உங்களுக்கு என்ன ஆயிடுது, 5 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுது. ஸோ 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சா போதும். நீங்கள் மத்தியானம் 3ஆவது நாள் மத்தியானம் 2 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன்னா சர்வர் இஷ்யூ அது இஷ்யூலாம் வரும். முடிச்சுட்டு நீங்களே லாக் பண்ணுறேன்னா பண்ணலாம். லாக் பண்ணும்போது ஓடிபி வரும். அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபியை நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். ஒருவேளை வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகட்டும்னு சொல்லி விட்டாலும் கூட பரவாயில்ல. ஆட்டோமேட்டிக் லாக் சேஃப் கிடையாது. யாருக்காவது ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மாற்றுறது கூட வாய்ப்பு இருக்குது சாய்ஸ் ஆர்டரை. ஸோ தயவு செய்து ஆட்டோமேட்டிக் லாக் வெயிட் பண்ணணும். மேனுவலாகவே நீங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் எப்படி பண்ணணும் எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், நாளைக்கும் போடுவேன். சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும், அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். லாக் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டவுன்லோட் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும், டவுன்லோடை பண்ணி வச்சுக்க. ஏன்னா அந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் உன்னால் எந்த சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு கல்லூரி கிடைக்கும் இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அப்புறம் எந்த கல்லூரின்னு தெரிஞ்சிடும் இல்லையா, அந்த கல்லூரி எந்த சாய்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே, சரி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு 5 நம்பர் தரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க அந்த 5 நம்பர் என்ன நம்பர்னா, இதெல்லாம் எங்கள் டீம்மேட் நம்பர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸாக இருக்கிறவங்க. நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் காலையில் ஆரம்பிக்கும் இல்லையா, நாளைக்கு ஜூலை 20 சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கும். இந்த 3 நாள் ப்ராசஸில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுடைய அனுப்பி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், அதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. சும்மா பிடிஎஃப் அனுப்பக்கூடாது. கட் ஆஃப், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் ரேங்க்கு, கட் ஆஃப், கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க்கு. ஸோ இதை நீங்கள் அனுப்பிச்சு உங்கள் பேர் இதை நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலே அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க உங்கள் கட் ஆஃப்க்கு உங்கள் ரேங்க்குக்கு இந்த கிடைக்குமா, சாய்ஸை கரெக்டாக வச்சுருக்கீங்களா, ஆர்டராக வச்சுருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், ஃபுல் ஃப்ரீ, ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 இயர்ஸாக இது பண்ணிகிட்ருக்கோம். நிறைய மாணவர்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று வச்சுட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ டவுட்ஸுக்கு 5 பேர்த்தோட நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ஜூலை 20 காலையிலேருந்து 22ஆம் தேதி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பிடிஎஃப் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க சாய்ஸ் ஆர்டரை மாற்றி கொடுப்பாங்க, வச்சு கொடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நாளைக்கோட பஞ்சாயத்து அது. ரவுண்டு 1 அப்படின்னு கட் ஆஃப் இவ்வளோ வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஜென்ரல் ரேங்க் 37,976 முறை கூப்பிட்டுருக்காங்க ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து. சாய்ஸ் ஃபில்லிங் டேட் 20, 21, 22 தெளிவாக சொல்லியாச்சு. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கு. லாக் பண்ணுறது எப்போன்னு சொல்லியாச்சு. மேனுவலாக இல்லை சார், மேனுவலாக பண்ணிவிடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவும் லாக் ஆகிடும், ஆனால் அதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். சரிங்களா? 5 மணிக்குள்ளே 155 ஹவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஆமாம், எஸ். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஹவர் கணக்கெலாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. டே 1, டே 2, டே 3 20, 21, 22 22ஆம் சாயங்காலம் 5 மணி முடி உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே தாராளமாக படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ
அதனால் முதல் நாளே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு, சில பேர் பொருளை கிளப்புவாங்க. முதல் நாளே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாளே சாய்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் லாக் பண்ணிடாதீங்க. முதல்ல யார் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு நினச்சி போடுவோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரேங்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ போட்டால் என்ன, அந்த 3 நாளில் நீங்கள் வந்து 3ஆவது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறும். இந்த காலேஜ் மேலே வைக்கலாம், இந்த கோர்ஸ் கீழே வைக்கலாம், இந்த ஏதோ காலேஜ் ஆட் பண்ணலாம். நிறைய சாய்ஸஸ் கொடுங்க, நிறைய சாய்ஸ் கொடுங்க. எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேன், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போட்டி எப்படின்னு சொல்ல போகிறேன், டேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போட்டி எப்படின்னு சொல்ல போகிறேன். அதில் கேட்டகரியே சொல்ல போகிறேன். ஓசி, பிசி, பிசிஎம் எப்படி நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கணும்னு சொல்ல போகிறேன். சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், ஈஸியாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 10 சாய்ஸ் 5 சாய்ஸ் கொடுத்துட்டு போனாலும் மேட்டர் கிடையாது. 180 கட் ஆஃப் வச்சிருக்கான். 180 வெறும் பிஹெச்ஜி ஐடெக் சிஐடி ஜிசிடின்னு வச்சுட்டு போனாலும் சீட் கிடைக்காது. நாட் லெட்டர் வந்துடும். நாட் லெட்டர் வந்தால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான், அப்போர்ட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும். அதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அப்போர்ட் ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கும். பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ன கிடைக்கலன்னா இல்லை, அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. கிடைச்சதுன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். பட் கிடைக்காது, வாய்ப்பு இல்லை. 150 கட் ஆஃப் வெறும் டாப் காலேஜ் மட்டும் வச்சா என்னத்துக்கு போய் கிடைக்கும்? ஸோ அதனால உங்கள் கட் ஆஃப்க்கும் ரேங்க்கும் தகுந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சப்போர்ட் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் இப்போதைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, விஷயம் என்னென்னா, நீ வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோ. சாய்ஸஸ் நிறையா போடணும். அது எவ்வளோ போடணும், என்ன போடணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணு. இப்போது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது உனக்கு ஒரு நாள் கேப் விட்டுருவாங்க. 3 நாள் கழிஞ்சு கரெக்டாக 23 லீவ் மாதிரி கேப். உனக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம், வீட்டிலே உட்காரு. 24 வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு உனக்கு என்ன காலேஜுன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி என்ன காலேஜ், அண்ணா சிஇஜி, என்ன பிரான்ச்சு, என்ன கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். அலர்டட் கம்யூனிட்டி ஓசியாக இருந்தால் பயப்பட வேண்டாம். இப்போ நான் பிசியாக இருக்கேன், எம்பிசியாக இருக்கேன்னு வச்சுக்கோ, நான் எம்பிசின்னு வச்சுக்கோங்க. அலர்டட் கம்யூனிட்டி ஓசின்னு இருக்கும், பயப்படக்கூடாது. கம்ப்யூட்டர் நான் என்ன சொன்னேன், ஓசிலையும் செக் பண்ணும், கம்யூனிட்டிலையும் செக் பண்ணும். ஏன்னா ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு ஓசிலையும் சீட் இருக்கும், கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கும். ஓசியில் சீட் இல்லைன்னா 0 ஆனதுக்கப்புறம் கம்யூனிட்டியில் செக் பண்ணும். அப்போது ஒருவேளை ஓசிலே கிடச்சதுன்னா அலர்டட் கம்யூனிட்டி ஓசின்னு வரும். இதுதான் அலர்ட்மெண்ட் ஆர்டர், ஓகேவா? ஸோ அதனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டேட்டு 24 25 முடி. 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணலனா சீட்டு போயிடும். அதாவது இது போயிடும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டு மூவ் ஆகிடுவீங்க. நீங்கள் சீட்டு போயிடும், நீங்கள் எல்லாமே போயிடும், கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடும். தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த டைம்குள்ளே, இந்த டேட்குள்ளே. நீங்கள் பண்ணாவிட்டால் அதே மாதிரி இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நாள் டைம் தராங்க. 24 25ஆம் தேதி டைம் தராங்க. ஸோ நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம், ஓகேவா? அதுக்கு டைம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணாமல் டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்லை. அவசரப்பட்டு எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. கிளிக் பண்ணால் எதுவும் மாற்ற முடியாது. இந்த ஆப்ஷனில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் ஏதாவது கிளிக் பண்ணலைன்னா மாற்ற முடியாது. அப்புறம் டிஎஃப்சிக்கெலாம் ஓடிட்டு இருக்கணும். ஸோ தயவு செய்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதும் கரெக்டான பண்ணிட்டு லாக் பண்ணிடாத. 3ஆவது நாள் டைம் எடுத்து பண்ணு. அதே மாதிரி தான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் முதல் நாளே ஏதோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. 2ஆவது நாள் நீ வந்து மத்தியானம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ, யோசிச்சு பண்ணு. உனக்கு அதுக்கு தான் டைம் தர்றாங்க, ஓகேவா? இது வந்து எக்ஸப்ட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் தவிர இந்த ஆப்ஷன் யாருக்கு வரும்னா, இந்த 5 ஆப்ஷன், ஒரு 5 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எக்ஸப்ட் ஃபஸ்ட் சாய்ஸ். நீ சாய்ஸ் ஃபில்லிங் 50 சாய்ஸ் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோயேன், மொதல் சாய்ஸ் கிடச்சிருந்தா உனக்கு 3 ஆப்ஷன் தான் வரும். இஃப் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம், அவ்வளோதான். பாருங்க, ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், இந்த மொதல் ஆப்ஷன் தான் வரும். 2வது ஆப்ஷன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும், டிக்ளைன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும். 3வது ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். இது மொதல் சாய்ஸ் கிடைச்சா, நீ கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடைச்சா அவ்வளோதான், அப்போர்டு கிடைக்காது. ஏன்னா முதல் சாய்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே காலேஜ் இல்லை, அதனால அப்போர்டு ஆப்ஷன் இருக்காது, அவ்வளோதான். ஒருவேளை இதுதான் முக்கியம், ஒருவேளை எக்ஸப்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதாவது முதல் சாய்ஸ் கிடைக்கும், 2வது சாய்ஸ், 3வது சாய்ஸ், 4வது சாய்ஸ், எந்த சாய்ஸ் ஆனாலும் இருக்கட்டும், 1வது சாய்ஸ் மட்டும் கிடைக்காம மீதி எந்த சாய்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஓகேவா? இப்படி பிரான்ச்சு கல்லூரியில் காட்டும். இந்த ஆப்ஷனில் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கரண்ட் அலாட்மெண்ட், அதாவது இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிறது தான். அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லிட்டு இருக்கோம், அது இதுதான். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு சேர்ந்துருங்க, யோசிக்காதீங்க. பஸ் ஸ்டூடெண்ட்காரங்களும் நல்ல காலேஜ் தான் கிடைக்கும். 2வது ஆப்ஷன் என்ன, ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட், இந்த அக்செப்ட் பண்ணிக்கிற இந்த அலாட்மெண்ட்டை ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். நான் அப்வர்டில் ஏதாவது இப்போ 20வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க 19 சாய்ஸில் 20வது சாய்ஸ் பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, மேலே ஒரு கை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ கரண்ட் அலாட்மெண்ட் அக்செப்ட் ஆயிடுச்சு. 20வது ஆப்ஷன், 20வது சாய்ஸ், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 20வது சாய்ஸ் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு.
அதுக்கு மேலே இருக்க 19 சாய்ஸில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் இன்னொரு வாட்டி செக் பண்ணும். அது அப்போவே தெரியாது, அப்வோர்ட் ரிசல்ட் உங்களுக்கு 3ஆம் தேதி தான் தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது சேஃப் தான். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு தான் டிஎஃப்சிக்கு போய் பணம் கட்டணும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அக்செப்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்துறதுக்காக நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க காலேஜை, அதுக்கு நீங்கள் பணம் கட்ட போகணும் டிஎஃப்சிக்கு. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வோர்டும் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்மும் ரெண்டுமே வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அக்செப்ட் பண்ணிட்டு நீ இந்த காலேஜ் இருக்கு, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் கிடச்சிருச்சு, உனக்கு ஒரு பேச்சு சொல்கிற கிடச்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் மேலே ஏதாவது சாய்ஸஸ் இருந்தால் கம்ப்யூட்டர் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரும். அதுக்கு தான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். ஆனால் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிதுன்னா, மனப்பூர்வமாக உங்களுக்கு பிடிச்சிக்குன்னா அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயின் மொதல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அவசியமே கிடையாது, அது ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? சரி, ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா ஒரு பேராசை, மேலே எதாவது கிடைக்குமா அப்படின்னு. ஓகேவா? சரி, ஐ டிக்ளைன் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்வோர்ட் மூவ்மெண்ட் இஃப் அலாட்டட் இன் அப்வோர்ட் ஐ கன்ஃபார்ம். இந்த மூணாவது ஆப்ஷன் தயவு செய்து கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கிக்காதுங்க. டிக்ளைன் பண்ணிக்கிற இந்த ஆப்ஷனை, இந்த கிடைச்ச காலேஜை டிக்ளைன் பண்ணிக்கிற வேண்டாம். நான் மேலே ஏதாவது இருந்தால் உறுதிப்படுத்திக்கிறேன். மேலே ஏதாவது இருந்தால் கிடைக்கும், எவனாவது சீட்டு விட்டுட்டு போயிருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. டிக்ளைன் பண்ணிங்கன்னா உங்கள் சாய்ஸ் பில்லிங்கில் ஏதாவது தப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த நீங்கள் தானே சாய்ஸ் வச்சுருக்கீங்க, அப்போ இதில் ஏதாவது தப்பு இருக்கனால தானே நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதனால டிக்ளைன் பண்ணிக்க. அதுக்கு தான் பிடிச்சி சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கிறேன். எல்லாமே ஆப்ஷன் வந்து பிடிச்ச சாய்ஸாக இருக்கும். சரி, லாஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும்னா குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அப்போர்ட் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்போர்ட்லையும் செக் பண்ணும், அடுத்த ரவுண்டு போயிடும். டிக்ளைனே கிடையாது, அப்போர்டில் மட்டும் செக் பண்ணிட்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அது ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். லாஸ்ட் ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்கும். ஸோ நீங்கள் முதல் 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் பக்கா சேஃப். புரிஞ்சுதா? ஐ அக்செப்ட் தி கரண்ட் அலாட்மெண்ட் ஆப்டட் ஃபார் அப்போர்ட் மூவ்மெண்ட்டும் ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் தி கரண்ட் அலாட்மெண்ட், இந்த ரெண்டையும் வந்து பார்த்து கிளிக் பண்ணுறதா புத்திசாலித்தனம். அப்போ தான் நீ வந்து சாய்ஸஸும் கரெக்டாக வச்சுருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம். அந்த மாதிரி நீ வச்சுக்கணும். டிக்ளைன் பண்ணுறேன்னா ஒன்று உனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு அர்த்தம், இல்லைனா வந்து தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்போன்னு அர்த்தம், இல்லைனா வந்து அந்த பிரான்ச் உனக்கு பிடிச்ச பிரான்ச் கிடைக்கல அர்த்தம். நீ பிடிக்குதோ இல்லையோ நீ வந்து கரெக்டாக வைக்கணுமா இல்லையா சாய்ஸு? பிடிக்காததுக்கு நடுவில் ஊடலை வைக்கிற. அப்போ ஊடலை வச்சின்னா என்ன, நடுவில் வச்சின்னா என்ன ஆகுனா, பிடிக்காது இருந்துச்சுன்னா அப்புறம் டிக்ளைன் பண்ணிட்டு போகணும். டிக்ளைன் பண்ணி கஷ்டப்பட்டு முதல் ரவுண்டு வந்து 2ஆவது ரவுண்டு போக போறியா? டிக்ளைன் பண்ணி மேலே கிடைக்கலன்னா 2ஆவது ரவுண்டு போயிடும். ஸோ அதனால் தயவு செய்து பண்ணுங்கள். ஸோ 24, 25க்குள்ளே இந்த கன்ஃபார்ம் பண்ணி சப்மிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் ஏதாவது கிளிக் பண்ணி, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆயிரும். அண்ட் இப்போதைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை எந்த காலேஜ் கிடைக்கும் நாட் அலர்ட்டர் வந்துச்சு பாருங்கள், நாட் பிரான்ச்சு காலேஜ் நாட் அலர்ட்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். என்ன ஆப்ஷன்னா, இஃப் அலர்ட்டட் இன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஐ வில் கன்ஃபார்ம். நான் மேலே ஏதாவது கல்லூரி கொடுத்துருப்பில்ல, ஒரு 50 சாய்ஸ் 100 சாய்ஸ் கொடுத்துருப்பில்ல, எந்த காலேஜுமே கிடைக்கல, ஒரு ரேங்க்குக்கு கட் ஆஃப்க்கு எந்த காலேஜுமே கிடைக்கலன்னு வந்துச்சுன்னா திரும்ப ஒரு வாய்ப்பு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கா. அதாவது நான் 100 சாய்ஸ் திரும்ப கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரேன். இந்த ரிசல்ட் 3ஆம் தேதி தெரியும், ஆகஸ்ட் 3. ஸோ ஐ வில் கன்ஃபார்ம். இதை மட்டும் தான் நீ கிளிக் பண்ண முடியும் நாட் அலர்ட் வந்தால். 2வது சாய்ஸ், 2வது ஆப்ஷன் என்ன கேட்கும்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு கேட்கும். மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து 2ஆவது ரவுண்ட் போகிறது பெரிய முட்டாள்தனம். 3ஆவது ஆப்ஷன் குவிட் ஃப்ரம் கவுன்சிலிங். 3 ஆப்ஷன் வரும். நான் அதான் சொல்கிறேன், நாட் அலர்ட்டை வராத மாதிரி பண்ணு. நாட் அலர்ட் வந்தாலும் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பயத்தை விடுங்க. எவனாவது சீட்டு விட்டுட்டு போவான், அந்த சீட் நமக்கு அப்போர்டில் போடும்போது கிடச்சிரும். அதுக்கு தான் அப்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்கிறேன், ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்போ நாட் அலர்ட் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அப்புறம் ஏதோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துரு. நாட் அலர்ட்மெண்ட் வராத மாதிரி பண்ணு. ஃபஸ்ட்டு வந்துச்சுனாலும் ஃபஸ்ட்டு பயப்படாத. ஒன்றும் அப்படியே வாழ்க்கையே போன மாதிரி நீங்கள் வந்து நாட் அலர்ட் வந்துச்சு ஐயோ போச்சே வாழ்க்கையே போச்சு அப்படிலாம் கிடையாது. உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வேளை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்டட் இன் அப்போர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் இருக்குல்ல, மேலே திரும்ப கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு வரும். எவனாவது சீட்டு விட்டுட்டு போயிருப்பான், அப்போர்டு கொடுத்துருப்பான், இல்லை டிக்ளைன் பண்ணியிருப்பான், எவனாவது சீட்டு விட்டுட்டு போயிருப்பான், அந்த சீட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ரிப்போர்ட் டு காலேஜ், அக்செப்ட் அண்ட் ஜாயின். இனி அடுத்த ரிப்போர்ட்டிங் டேட்டு. டிக்ளைனுக்கு வேலை இல்லை, மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வேலை இல்லை, எதுக்குமே வேலை இல்லை. யாருக்கு வேலைன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டுக்கு தான் வேலையே. அக்செப்ட் அண்ட் ஜாயின் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு யார் கொடுத்துருக்காங்க, 1ஆவது ஆப்ஷனும் 2ஆவது ஆப்ஷனும் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிப்போர்ட்டிங் டேட்டு 26/7 to 30/7 5 மணிக்குள்ளே நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணணும். இந்த 5 நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணலன்னா உங்கள் சீட்டு போயிடும். நீங்கள் அடுத்த ரவுண்ட்லாம் போக மாட்டீங்க, கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க, சீட்டும் போயிடும். ஓகேவா? அடுத்த ரவுண்டு போக மாட்டீங்க, கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுவீங்க, சீட்டும் போயிடும். அப்போ நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து
அக்செப்ட் அண்ட் ஜாயின் மொதல் ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேளுங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், என்ன கட்டணும் அப்படிங்கிறது கேளுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 7.5 ரிசர்வேஷனுக்கு அங்கே ஃபீஸ் காட்டாது. உடனே ஃப்ரீன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். யாருக்கிட்ட? காலேஜ் கிடச்சிருக்குள்ள அந்த காலேஜ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இல்லை அவங்களே கூப்பிடுவாங்க. என்னெல்லாம் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் இங்கே போட்டிருக்குது. இது அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்னு ஒன்று கிடைக்கும். அந்த ஆர்டரில் இதெல்லாம் இருக்கும். ஸோ எதுக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் கொண்டு வரணுமா, எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும், மினிமம் 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் காலேஜ்னா, கவர்மெண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி கேம்பஸ்னால் பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் வரும். ஆனால் ப்ரைவேட் கேம்பஸ்னால் 1.5 லட்சம், ஒரு மினிமம் 1.5 to 2 லட்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கல்லூரிக்கு போகிறவங்க பணமும் கட்டணும், நீங்கள் சர்டிஃபிகேட்டும் கொண்டு போகணும். ஸோ கல்லூரிக்கிட்ட கேட்டுக்கோங்க என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு. கேட்டுட்டு போங்க. நீங்கள் சும்மா ஊர் விட்டு ஊர் போய் அங்கே போய் திரும்பி வராதிங்க. கேட்டுட்டு போங்க. 5 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. எப்போ வேணாலும் போய்க்கலாம். 30ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் போய்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தவங்க என்னெல்லாம் சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர், அதாவது ஆர்டர் இருக்கும், அந்த 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்க. 10th மார்க் ஷீட் எல்லாமே 2 காப்பி 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்க. 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் டிசி, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பிரச்சனை இல்லை, அது நம்மளே நம்ம சேனலில் கீழே கொடுப்போம். அதை நீ வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட ஃபில் பண்ணி சீல் அடித்து சைன் வாங்கினீங்கன்னா போதும், அதுவுமே கொண்டு போயிடு. பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஒரிஜினலு. 2 காப்பி 3 காப்பி ஜெராக்ஸு, அப்புறம் ஒரிஜினல். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல். ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மெண்ட் நானும் கொடுத்துருவேன். அந்த டைமில் கொடுத்தோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அது ஃபில் பண்ணி சைன் போட்டுட்டு அதையும் சேர்த்து கூட கொண்டு போகணும். அடுத்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி இருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வேணும். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி எஸ்சிக்கு மட்டும் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்தால் இது எலிஜிபிள். அதனால அவங்களுக்கு மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, வேற யாருக்கும் வேண்டாம். 4 காப்பி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 6 காப்பியை எடுத்து வச்சுக்கோ, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து கல்லூரி கொண்டு போகணும். கல்லூரி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுருங்க, வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொண்டு வரணுமா. பணம் வந்து தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க. பணம் கட்டலைனாலும் சீட்டு போயிடும். ஏன்னா அவன் சொல்லுவான் பணம் கட்டலைன்னு நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு. அதனால பணத்தை ரெடி வச்சுக்கோங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ரிப்போர்ட் டு டிஎஃப்சி. யாராவது 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்காங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கிளிக் பண்ணியிருக்காங்கன்னா டிஎஃப்சிக்கு போகணும். நீங்கள் காலேஜுக்கு போகக்கூடாது. இந்த டேட்லேருந்து 26லேருந்து 30க்குள்ளே போகணும். இந்த டேட்குள்ளே நீங்கள் போகணும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 7.5 ரிசர்வேஷனுக்கு அங்கே ஃபீஸ் காட்டாது. அதே எவ்வளோ ஃபீஸுன்னு காட்டாது. மித்தபடி எல்லாத்துக்குமே இந்த 3 கேட்டகரி இல்லாத பசங்களுக்கு அங்கே ஃபீஸ் எவ்வளோன்னு காட்டும். முக்கியமாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த பற்றியா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தப்போ உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஃபீஸ் காட்டும். என்ன ஃபீஸ் காட்டணும், அதாவது போஸ்ட் மெட்ரிக் 7.5 ஃபஸ்ட் கிராஜுவேஷன் தவிர வேற யாருக்கும் ஃபீஸ் காட்டும். 27,500, 27,000, 25,000, 20,000 காட்டும். நீ என்ன நினச்சிருவ, ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் அவ்வளோதான் நினச்சிருவ. கிடையாது, அந்த ஃபீஸ் கிடையாது. நீ வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும். மினிமம் 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்பாங்க செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில். ஸோ அங்கே போட்டிருக்க ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஃபீஸு, அது கிடையாது. ப்ரைவேட்டில் இஷ்டத்துக்கு கேட்பாங்க, அது நீ போய் கட்டியே ஆகும். சரி, அதே மாதிரி தான் டிஎஃப்சிக்கு போகிறவங்க எவ்வளோ பணம் எடுத்து 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா அங்கே வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜ்னா உனக்கு வந்து அங்கே ஃபீஸ் காட்டும். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 7.5 ரிசர்வேஷன் தவிர மீது எல்லாத்துக்கும் அங்கே ஃபீஸ் காட்டும். அந்த ஃபீஸ் நீ போய் டிஎஃப்சி சென்டரில் கட்டணும். எதுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா, அந்த ஃபீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டில்ல. இப்போ ஒரு காலேஜ் கிடச்சிருக்குல்ல, இப்போ 20வது சாய்ஸ் கிடச்சிருக்கு, அக்செப்ட் பண்ணிட்டு தானே அப்போர்டு கொடுத்துருக்கு. அக்செப்ட் பண்ணிட்ட, அதுக்கு நீ போய் ஃபீஸ் கட்டுற. ஒருவேளை அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்போர்டில் மேலே ஏதாவது காலேஜ் கிடச்சதுன்னா காலேஜ் மாறிடும் இல்லையா. அப்போது அந்த காலேஜுக்கு உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் உங்களுடைய பணமும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அவ்வளோதான். ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருக்க காலேஜே கிடச்சிதுன்னா, அக்செப்ட் பண்ணியிருக்கதே கிடைக்கும், நல்லா கிடைக்கும். அக்செப்ட் போனால் அக்செப்ட் பண்ணியிருக்கதே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. மேலே கிடைக்கலாம், அக்செப்ட் பண்ணதே கிடைக்கும். அப்போ அக்செப்ட் பண்ணிய காலேஜுக்கே நீங்கள் என்ன ஆயிரும், அந்த ஒரிஜினல்ஸும் உங்களுடைய ஃபீஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். 27,500 30,000க்குள்ளே வரும். 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டுக்கு தனி ஃபீஸு, யூனிவர்சிட்டி கேம்பஸ் தனி ஃபீஸு, செல்ஃப் ஃபினான்ஸ் தனி ஃபீஸு வரும். ஸோ ஒரு 30,000க்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க டிஎஃப்சிக்கு கட்டுறதுக்கு. ஏன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு போயிடும். அந்த காலேஜ் எந்த காலேஜ் சேர போகிறீங்களோ அந்த காலேஜுக்கு போயிடும். இந்த டேட்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க அருகாமையில் இருக்க டிஎஃப்சியில். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் சர்டிஃபிகேட்டு டென்டேட்டிவ் பண்ணுறது எல்லாமே வந்து 2 காப்பி ஜெராக்ஸ், 3 காப்பி ஜெராக்ஸ், 10th மார்க் ஷீட்டு, 11th 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பாசிபிலிட்டி இருந்தால், ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் இப்போ தான் சொன்னேன் எப்படி நான் கொடுப்பேன்னு, இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் SC/ST, ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ். அது எதுக்கு சார்? ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் ஆஃப் ஆக்டிவேட்டட் பாஸ்புக். அது எதுக்கு சார்? அது உங்கள் அப்பா அம்மாவோடது கொடுத்துக்கலாம், யாரோட வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோடது கூட கொடுத்துக்கலாம். அந்த பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை நீ வந்து ரிப்போர்ட் டு டிஎஃப்சி
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீ பணத்தை கட்டிட்ட, பணத்தையும் கட்டி ஒரிஜினல்ஸ் கொடுத்துட்ட, நீ அந்த காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஐ மீன் உனக்கு வந்து அக்செப்டன் அப்போர்டு கொடுத்துருக்கீல்ல, ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கும் தானே, அந்த காலேஜ் வந்து 3ஆம் தேதி கிடைக்கும். அக்செப்ட் பண்ணியிருக்கதா இல்லை அப்போர்டில் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு 3ஆம் தேதி உனக்கு தெரியும். 3ஆம் தேதி அந்த காலேஜில் போய் பணத்தை கட்டணும். 3ஆம் தேதி என்ன பண்ணணும், 3ஆம் தேதி போக வேண்டாம், உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. 3ஆம் தேதி ஒரு காலேஜ் கிடைக்குமா, அந்த கல்லூரிக்கு போய் ஒரு குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து பணம் கட்டணும். எல்லாமே ஒரிஜினல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். மீதி பணத்தை கட்ட சொல்லுவாங்க. இந்த இப்போ 30,000 அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா மீதி பணத்தை கட்ட சொல்லுவோம். ஒருவேளை அந்த கல்லூரி அப்போ பிடிக்கலனாலும் நம்ம டிக்ளைன்னா நம்ம பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் கூட நம்ம பணம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாஸ்புக்கு. பணம் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்குவாங்க, நம்மளோட அக்கௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் இந்த பாஸ்புக்கு. புரிஞ்சுதான்? ஸோ 26லேருந்து 30க்குள்ளே டைமு டிஎஃப்சியில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து அப்போர்ட் ரிசல்ட். நான் இத்தனை நேரம் அப்போர்டுன்னு கத்திட்டு இருந்தேன்ல, அக்செப்டன் அப்போர்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2 இந்த 3 நாள் வெயிட் பண்ணுங்கள். 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். இந்த 3 நாளில் என்ன நடக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அக்செப்டன் ஜாயின், யாரெல்லாம் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் அப்போர்டு மூட்டை நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் நாட்டு லெட்டர் வந்தவங்க அப்போர்டு கொடுத்துருக்காங்களோ, அப்போர்டில் ஏதாவது காலேஜ் கிடச்சா அவன் எடுத்துக்குவான். இல்லை அப்போர்டில் கொடுக்கும்போது எல்லாமே மாறும்ல, ஷஃபிள் ஆகும்ல, கிடச்ச காலேஜ் மாறும்ல அது. அப்புறம் 2வது வந்து யாராவது சீட்டு விட்டுட்டு போய் அந்த 5 நாளில் ரிப்போர்ட் பண்ணாமல் கூட போவான். அந்த சீட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த ரேங்க்குக்கு பின்னாடி, அவன் ரேங்க்கு பின்னாடி நீ இருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 3ஆம் தேதி வந்து அப்போர்ட் ரிசல்ட். இந்த 3 நாள் டைம் அதுக்கு தான். இந்த 3 நாள் கழிஞ்சு 3ஆம் தேதி உனக்கு வந்து அப்போர்ட் ரிசல்ட் கிடச்சிரும். சரியா? அப்போர்ட் ரிசல்ட்னா மேலே எதாவது கிடச்சிருக்கா இல்லை அக்செப்ட் பண்ணிக்கிறதே கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன். டிக்ளைன் அப்போர்ட்னா நீ தான் வேணான்னு சொல்லிட்டு இல்லை, அப்போர்டில் மேலே எதாவது கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேவா? மேலே தான் கிடச்சிருக்கு. கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்ட் போயிடுவேன். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணவங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணவங்களுக்கும் 3ஆம் தேதி நீங்கள் பார்க்கணும் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா அப்படின்னு. எதுவுமே வரலன்னா நீ அடுத்த ரவுண்ட் லிங்க் ஓப்பன் ஆயிருக்கும், நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதான். அப்போர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அப்போர்டில் எதாவது கிடச்சிருந்தா இருக்கும், இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போயிடுவேன். இதான் எக்ஸாக்டாக அடுத்த ரவுண்ட் போயிடுவேன். அப்போர்டில் எதாவது கிடச்சிருந்தா எதாவது ஆர்டர் வரும் 3ஆம் தேதி, இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போயிடுவேன். அடுத்த ரவுண்டில் லிங்க் ஓப்பன் ஆகிடும். நாட் அலர்ட் வந்தவங்க அப்போர்ட் கொடுத்துருப்பீங்க தான், நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கும் எதாவது காலேஜ் கிடச்சிருக்கான்னு தெரியும் 3ஆம் தேதி. ஓகே, அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நீங்களும் அடுத்த ரவுண்டு போயிடுவீங்க. அப்போது அக்செப்ட் அப்போர்டு மட்டும்தான் புத்திசாலித்தனம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், இது 2 ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். மீதி எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காம நீங்கள் பண்ணியிருக்கீங்க பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிக்காம நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு. உங்களுக்கு கல்லூரி பிடிக்கலன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கும் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில், தேவையில்லாமல் பண்ணி ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 போயிடாது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த 3 நாள் டைமில் உங்களுக்கு எல்லாம் மாறி 3ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ரவுண்டோட டேட்ஸ். ஸோ உனக்கு நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது என்னென்னு சொல்லிட்டு 7.5 ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லிங்க் ஓப்பன் ஆகும். 2லையுமே பண்ணுங்கள், இதுலேயும் பண்ணுங்கள், இதுலேயும் பண்ணுங்கள். 7.5க்கு இலவசம் கிடைக்குமா? இலவசம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் எப்படியாவது. நான் என்ன சொல்கிறேன்னா 27லேருந்து 22/7 முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொல்கிறாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு சாய்ஸ் ஃபில்லிங். ஓகேங்களா? அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கு சேம் டேட் ரவுண்டு 1ல். ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் முதல் ரவுண்டில் உங்களுக்கு ஜென்ரலுக்கும் ஓப்பன் ஆகும், ஜென்ரலி இருப்பீங்கள 7.5 லிங்க் ஓப்பன் ஆகும். 2 லிங்க்லையுமே நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் சேம் டேட் தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு 20, 21, 22. ஓகேவா? ஜென்ரல் ரேங்க்கு 1லேருந்து 2570 முடி கூப்பிட்டுருக்காங்க. என்ன கட் ஆஃப்னு இங்கே போட்டிருக்கு. டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன சொல்லணும் அதே தான் 7.5 ரிசர்வேஷனுக்கும். ஜென்ரலில் பண்ணுங்க, 7.5க்கும் பண்ணுங்க. நீங்கள் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நீங்கள் 2லையுமே கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். 2லையுமே கன்ஃபார்ம் பண்ணால் 2 காலேஜ் கிடைக்குமா? அப்படி கிடையாது. 2லையுமே கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். ஏதோ ஒன்று போயிடும், டிக்ளைன் பண்ணி போயிடும். ஒன்று மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் 2 சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஓப்பன் ஆகும். நீங்கள் 2க்குமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன். அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சி அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். ரிப்போர்ட் டு காலேஜ் அக்செப்ட் அண்ட் ஜாயின். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க இந்த 5 நாளுக்குள்ள போய் ரிப்போர்ட் பண்ணுங்கிறது தெரியும், நான் சொல்லிட்டேன். அடுத்தது அப்போர்டில் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போர்டில் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் ரிசல்ட் எப்போ வரும்? 3ஆம் தேதி. அதே டேட்டு தான், அதே சேம் ப்ரொசீஜர் தான். என்ன 2 லிங்க் ஓப்பன் ஆகும், அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன கல்லூரி கிடச்சிருக்குன்னு எப்போ தெரியும்? 24ஆம் தேதி காலையில் தெரியும். 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதே டேட் தான். ஓகேவா? 7.5 ரிசர்வேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ஜென்ரலி ஓப்பன் ஆகும். நீங்கள் ஜென்ரலி இருக்கீங்கல்ல, ஓப்பன் ஆகும். 2லையுமே பண்ணுங்கள். ஒருவேளை ஜென்ரலில் கிடச்சா என்ன சார் பண்ணுறதுன்னா
ஜென்ரல் கிடைச்சா நல்ல காலேஜ் வந்து எடுத்திருந்தா சொல்லுவோம், பணம் போனாலும். சார் எனக்கு ஃபீஸ் கட்ட முடியல 7.5 தான் வேணும் அப்படின்னா 7.5 ஒழுக்கமாக சாய்ஸ் ஃபில்லிங் கூட. ஏன்னா 2500 பேர் தான் இருக்கீங்க. 2500 பேரில் கண்டிப்பாக உனக்கு சீட்டு உறுதி. ஏன்னா 15,000 சீட் இருக்குது. நல்ல கல்லூரியில் உனக்கு சீட் கிடச்சிரும். ஆனால் சாய்ஸஸ் நிறைய வைக்கணும். எவ்வளோ சார் சாய்ஸ் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.5 இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2000 பேர் இருக்கனால நீங்கள் முடிஞ்ச அளவு ஒரு 500 சாய்ஸஸ்க்கு மேலே போடுங்க. ஏன்னா 50 சாய்ஸ் 60 சாய்ஸில் பத்தாது. ஒரு கல்லூரியில் 7% இடஒதுக்கீடு மட்டும்தான், 7 சீட்டு 8 சீட் மட்டும்தான் அப்படின்னு ஒரு பிரான்ச்சில் ஒதுக்குவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் சீட்டு கம்மியாக இருக்கும். ஸோ தயவு செய்து ஒரு 400-500க்கு மேலே சாய்ஸஸ் போடுங்க. ஒரு 200-300 சாய்ஸ்னால் முதல் இருக்க அந்த 100 ரேங்க் 200 ரேங்க் 300 ரேங்க் கூட ஓகே. இந்த 1000 ரேங்க் 2000 ரேங்க்லாம் இருக்கிறோம் கொஞ்சம் 500 சாய்ஸ் 400 சாய்ஸ் போடு, தப்பு கிடையாது. அதுக்கு மேலேயே போடு, நல்லது, ஓகேவா? நல்ல காலேஜில் போடு. முடிஞ்ச அளவு கோர்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடு. உனக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் 7.5 அதுதான். ஸோ அதனால் 7.5 அருமையான காலேஜஸ் கிடைக்கும், வெயிட் பண்ணு. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு இதே டேட் தான், பயப்பட வேண்டாம். அடுத்தது இப்போ தான் நம்ம வந்து வீடியோட சூடே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். போட்டி எப்படி? ஜென்ரலில் எவ்வளோ பேர்? ஓவராலாக 2,33,812 பேரில் ஓசியில் எவ்வளோ பேர், பிசியில் எவ்வளோ பேர், பிசிஎம்ல எவ்வளோ பிரிஞ்சிருக்கு. கேட்டகரி வைஸ் பிரித்து பாருங்கள். ஏன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்க்னு ஒன்று இருக்கா, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓசியில் சீட் இல்லைன்னா கம்யூனிட்டியில் கிடைக்கும். அப்போது கம்யூனிட்டியில் உங்கள் கம்யூனிட்டியில் போட்டி போடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியணும்ல, அதுக்கு தான் இது. இப்போ ரவுண்டு 1ல் இது வந்து ஜென்ரலாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங்கில் இவ்வளோ பேர் கேட்டகரி வைஸ். ரவுண்டு 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர். அப்போ ரவுண்டு 1ல் ஓசிக்கு எவ்வளோ பேர், பிசிக்கு பாருங்கள், ஓசிக்கு பாருங்கள் 2330 பேர் தான், பிசிக்கு எவ்வளோ பேர் 21,121 பேர். அப்போ பிசியில் தான் போட்டி அதிகம். பிசிக்காரங்க 15,000 ரேங்க் உள்ள தான் சேஃபு, 21,000 ரேங்க்கும் சேஃப் தான். இருந்தாலும் இந்த பின்னாடி வர ரேங்க் கொஞ்சம் சாய்ஸஸ் அதிகமாக வைக்கணும். பிசிஎம்ல 1811 கம்மி தான், எம்பிசியில் 9731 கம்மி தான், எஸ்சிக்கு 2500 பேர் தான் கம்மி தான், எஸ்சிஏக்கு 255 பேர் தான் கம்மி தான், எஸ்டிக்கு 82 பேர் தான் கம்மி தான். ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரச்சனை கிடையாது, பிசியில் தான் பிரச்சனை. பிசி எம்பிசி தான் பிரச்சனைனா ஒன்றும் இல்லை, சாய்ஸஸ் அதிகமாக கொடுக்கணும். உங்களுக்கு கூட பாருங்க போட்டிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஸோ கேட்டகரி வைஸ் நீங்கள் பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஸோ ஓசியில் எல்லாருமே சீட் எடுப்பீங்க. ஓசினா இந்த ஓசியில் இவங்கெல்லாம் ரிசர்வேஷன் இல்லாதவங்க 2330 பேர். ஸோ உங்களுக்கு ஓசிலையும் சீட்டு காட்டும். ஓசியை தவிர மீதி எல்லா கம்யூனிட்டிக்கும் ஓசிலையும் சீட்டு காட்டும், பிசி உங்கள் கம்யூனிட்டிலேயே சீட்டு காட்டும். ஓசியில் சீட்டு முடிஞ்சு உங்கள் கம்யூனிட்டியில் எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த கம்யூனிட்டிங்கிறத ரேங்க் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜென்ரல் ரேங்கை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், அதுக்கு தான் இது கொடுத்தேன். ஸோ அதனால இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. உன் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது உங்க கூட இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. அதனால ஈஸியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி எடுச்சிடலாம். எவ்வளோ சாய்ஸ் சார் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் 190க்கு மேலே ஒரு 50 சாய்ஸ், 40 சாய்ஸ், 30 சாய்ஸ், 30லேருந்து 50, 185லேருந்து 190க்குள்ளே ஒரு 50 சாய்ஸ்க்குள்ளே. அப்புறம் 180 to 185 வந்து ஒரு 60 சாய்ஸ், 60-70 சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 171லேருந்து 180 பார்த்தீங்கன்னா 70+, 75+ கொடுங்க. 50+னாலும் ஓகே, நீ வச்சிருக்க சாய்ஸை பொறுத்து. ஆனால் நீங்கள் ஒரு 75 மேலே கொடுக்குறது ஒரு சேஃப். இதுதான். ஸோ இது ரவுண்டு 1ஓட போட்டி. சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட்டுக்கு இது என்ன சார் அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன நம்பர் கொடுக்குறேன்னே அந்த நம்பர் தான் இது. ஸோ எங்கள் டீம்மேட்டோட நம்பர். அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இது ப்ராசஸில் இல்லை. இது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இங்கே டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட். உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரை பிடிஎஃபாக அனுப்பிச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்பர். ஸோ அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும், ஓகேவா? சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் 3 நாள் டைமில் எப்போ கூப்பிட்டாலும் எடுப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பை சென்ட் பண்ணுங்கள். 7.5 ரிசர்வேஷன் போட்டி எப்படின்னா, ஓவரால் தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் 40,080 பேர், அதில் கேட்டகரி வைஸ் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 2,750 பேர் தான் இருக்கும். 7.5ல உன் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேருன்னு பாரு. ஓசியில் 30 பேர், பிசியில் 1196 பேர் தான். அப்போ நீ வந்து உனக்கு கிடைக்கும் 1196 பேர் தான். உனக்கு சீட் எவ்வளோ இருக்குது? பிசிஎம்ல 98 பேர் தான், எம்பிசியில் 1110 பேர், எஸ்சியில் 265 பேர், எஸ்சியில் 43 பேர், எஸ்டியில் 8 பேர். ஸோ உனக்கு பிரச்சனையே கிடையாது. கேட்டகரி வைஸ் பிரித்து பாருங்க. இப்போ தான் சொன்னேன், கேட்டகரி வைஸ் பிரிக்கும் போது உன் கேட்டகரிக்குள்ளே எவ்வளோ பேர் போட்டியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ அதனால் உனக்கு ஈஸியாகவே இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. இது உனக்கு 1,90,000 சீட் இருக்குது. 7.5ல 15,000 சீட் இருக்குது. ஜென்ரலில் 1,90,000 சீட் இருக்குது. நாட்டு லெட்டர் வருமா? ஒழுக்கமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் கரெக்டாக உனக்கு வந்து நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம். நாட்டு லெட்டர் வராது. ஸோ இதுவும் புரிஞ்சுது. அடுத்த ஒகேஷனல் கவுன்சிலிங்கும் ரவுண்டு 1 கூட தான் ஸ்டார்ட் ஆகுது.
உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா சாய்ஸ் பில்லிங் 20/7/2026 22/7/2026 ஸ்டார்ட் ஆகுது சாய்ஸ் பில்லிங்கு. 200 89.5 வரைக்கும் கூப்பிட்ருக்கேன் ஜென்ரலில். 7.5ல 200 89.5 சேம். இப்போ நான் என்ன சொன்னேன்னா ஒகேஷனலுக்கும் அதே டேட்ஸ் தான், ஆனால் ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு வேறு வேகன்சி, ஆனால் வேறு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் வேறு. உங்களுக்கு ஜென்ரலையும் 7.5ல 2 லிங்க் ஓப்பன் ஆகும். ஜென்ரலுக்காரங்களுக்கு ஒன்று தான், 7.5ல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் ஒகேஷனல் டேட்டும் சேம் டேட் தான். இங்கே 7.5 போட்டிருப்பீங்க, குழப்பிக்காதீங்க. 7.5ல எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கேன். ஜென்ரலில் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 2205 பேரை கூப்பிட்டுருக்காங்க. 7.5ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 524 பேர், வெறும் 524 பேர் தான் இருக்காங்க. கரெக்டாக சாய்ஸ் பில்லிங் பண்ண கிடச்சிடும். சாய்ஸ் பில்லிங் டேட்டிங் கொடுத்துருக்கு, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன காலேஜ் கிடைக்கும் அது கன்ஃபார்ம் பண்ணுற டேட் கொடுத்துருக்கு. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க ரிப்போர்ட் பண்ணணும், அது இங்கே டேட் கொடுத்துருக்கு 5 நாள் டைமு. அக்செப்ட் மீதி இருக்க அப்வோர்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே அப்வோர்ட் ரிசல்ட் எப்போ கிடைக்குன்னு கொடுத்துருக்கு. ஸோ இது உங்களுக்கு ரவுண்டு 1ல் நான் இப்போ என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அதே ப்ராசஸ் தான் இவங்களுக்கும், ஆனால் உங்களுக்குமே ஒரே ரவுண்டு தான் ஒகேஷனுக்கு. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல சாய்ஸ் பில்லிங் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. 20ஆம் தேதி சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க நாளைக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ராசஸ் முடிஞ்சு, லென்த்தியான வீடியோ. கண்டிப்பாக இது புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு நாளையிலேருந்து 14 நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அழகாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அழகாக நல்ல காலேஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹெல்ப்புக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் வச்சுருக்கேன். அந்த 5 நம்பருக்குமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட சாய்ஸ் ஆர்டர் 3 நாள் டைம் இருக்குது. 3 நாளுமே நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் எப்போ நீங்கள் அனுப்பிச்சாலுமே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஆர்டரை மாற்றி தருவாங்க. உங்கள் ஆர்டர்லாம் கரெக்டாக தேவையில்லாத குளறுபடிகள் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.